உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அடுத்த 60 நாட்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் மாற்றத்தால இருக்கக்கூடிய பொதுவான பலன்களை பார்க்க போறோம். அடுத்த 60 நாட்கள் ஏன் அந்த மாதிரியாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 60 நாட்கள்ல கிரகங்களின் கோச்சார நிலவரமான அந்த வருட கிரகங்களாகப்பட்ட அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிசார பெயர்ச்சி அடைஞ்சு இருக்கிறாரு. இந்த வருடமும் முடிய போகுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல இந்த 60 நாட்கள் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் அடிக்கடி நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். இந்த 60 நாட்கள்ல இருக்கக்கூடிய கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது வருட கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சனி பகவான் மீன ராசியில நிவர்த்தி பெற்று இருக்கிறார். குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலையும் அமைப்பு பெற்று இருக்கின்றனர். இதனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கடக ராசி என்பர்கள் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த நேர்மையில சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நேர்மையாக இவங்க நடக்க நினைக்கும் போதுதான் மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இந்த கடக ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை லைஃப்ல எதுவுமே இல்லாட்டிலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு நிம்மதியாவது இருக்கணும் அப்படின்னு அதிகப்படியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம கடக ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்றதுனால ஒரு மன நிம்மதியை நோக்கி அதிகப்படியாக பிரயாணிக்க கூடியவர்கள். ஆனால் அந்த மன நிம்மதி அப்படின்றது இவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள்னாலேயே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதாவது மன நிம்மதி அதாவது கண்ணுக்கு எதிர்த்தாப்புல இருந்தா கூட அதை அனுபவிக்க முடியாமல் சில வேதனைகளுக்கு இருக்கக்கூடியவர்கள் நம்ம கடக ராசி என்பர்கள். எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போகும்போது இவர்களுக்கு ஏதோ ஒரு மன நெருடல், அங்க ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள், இப்படி எல்லாம் அந்த ஆடம்பர வாழ்க்கையும் ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். இவர்களினுடைய ராசியில குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இவர்களுக்கு அக்டோபரை விட நவம்பர் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களாகட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகளாகட்டும், இந்த மாதிரியான பலதரப்பட்ட ஒரு அமைப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கையை இந்த 60 நாட்கள் இந்த கிரகங்கள் கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணம். இந்த காலகட்டத்துல இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து நல்ல ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வரன்களை அமைக்கிறதுக்குண்டான ஒரு தருணம். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண வரன்கள் அமையறதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த திருமண வரன்கள் பார்க்கறதுல கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50-100 வரன்கள் பார்த்தாலும் அந்த இதுல ஒரு வரன் கூட உங்களுக்கு மேட்சிங்கா இருந்திருக்காது. அப்படியே ஒரு 10 வரன்கள் மேட்சிங்கா இருந்தா கூட உங்களுக்கு பெருமளவு ஒரு திருப்திகரமான ஒரு வரன்களாக இருந்திருக்காது. இப்படி நீங்க ஃபில்டர் பண்ண அதுல எதுவுமே செட் ஆகாத ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்ப குருவின் நேரடி பார்வையில உங்களுடைய 7ஆம் இடம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல அந்த திருமண வரன்கள் தேடக்கூடிய சில முயற்சிகள்ல நல்ல ஒரு அமைப்புகள் அடுத்த 2 மாதத்துல உங்களுக்கு திருமணம் பிக்ஸ் ஆகி திருமணத்தையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கடக ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய
அந்த 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுறதுனால நிறைய காதல் திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தோடு நிறைவேறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதாவது காதலாகப்பட்டது திருமணமாக கன்வெர்ட் ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பை தான் இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை இந்த அளவுக்கு பெற்றோர்கள் சம்மதிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த காதலாகப்பட்டது திருமணமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு வேலையை விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த வேலையை விட்டு இருக்கிறவங்களுக்கு நவம்பர் 15க்கு மேல அந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். இம்மிடியட்டா நீங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த அமைப்புகள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ல எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லாட்டிலும் அட்லீஸ்ட் இருக்கிற தொழில நம்ம ஸ்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் தான். அதாவது நிறைய இழப்புகளை சந்தித்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாத்திரம் இழப்புகள் வந்தாலும் அதை நம்ம ஒரு ஸ்திரமா ஆக்கணும் அப்படின்ற நிறைய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தருணம். அதனால அந்த தொழில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்ல உங்களுக்கு ஏற்கனவே மூலப்பொருட்களினுடைய பற்றாக்குறை அதிகரிச்சு இருந்தாலும் இந்த 60 நாட்கள்ல அந்த ரா மெட்டீரியல்ஸனுடைய அளவு கரெக்டான டயத்துக்கு வந்து நீங்க கரெக்டா ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கு. இந்த உற்பத்தி தொழில இருக்கக்கூடியவர்கள் நீங்க எப்போதுமே ஆர்டர்ஸை வெளியூர்ல இருந்து வாங்குங்க. அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு மாவட்டத்துல பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு மாவட்டத்துல தமிழ்நாடுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்துல நீங்க உங்களுடைய ஆர்டர்ஸை எடுக்கும் போது அது நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அடுத்த ஷாப் சம்பந்தப்பட்ட ரீட்டைல் பிசினஸ் பண்றவங்க எந்த விதமான ஒரு ஷாப் வச்சிருந்தாலும் சரி, இந்த 60 நாட்கள்ல உங்களுக்கு விற்பனை அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். புதுசா ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க, அந்த தொழில்ல நல்ல ஒரு வருமானம், அதுல இருந்தே நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த 2 மாதத்துல ரீட்டைல் ஷாப் தான் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல அந்த ரீட்டைல்ல ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த விற்பனை அளவு பாத்தீங்கன்னா 2 மடங்காக பெறுவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து காணப்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அளவாகப்பட்டது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால விற்பனை அளவும் அதிகரிச்சு லாப அளவும் அதிகரித்து நல்ல ஒரு பிசினஸ்ல ஒரு ஸ்திரமான ஒரு நிலையை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு. அந்த 9ஆம் இடத்தையும் அந்த குரு பார்வையிடுறதுனால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த ரீட்டைல் ஷாப்ல இருக்கக்கூடிய நபர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கமிஷன், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த மாதிரியான தொழில இருக்கக்கூடியவர்கள் இவர்களினுடைய வேலையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரமான ஒரு வேலை இல்ல, கமிஷன் எப்போ வருது தெரியல, அடுத்து பாத்தீங்கன்னா கன்சல்டன்சிக்கு கிளையன்ட்ஸ் இருக்காது, இந்த மாதிரி ஆகலாம் சில பிரச்சனைகளை அனுபவித்துட்டு வந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த 60 நாட்கள்ல ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக வரக்கூடிய ஒரு கிளையன்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிளையன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா இந்த கடகராசி என்பவர்கள் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்துல நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடியவர்கள். அதனால இவர்களுக்கு என்ன அதிகமான ஒரு திறமை இருக்கும் அப்படின்னா பேச்சு திறமை அதிகமா இருக்கும். யாராவது ஒரு கிளையன்ஸ் வந்தாதானே நம்மளும் அந்த நம்மளுடைய திறமையை காமிக்க முடியும். அந்த மாதிரி கிளையன்ஸே இல்லாதவங்களுக்கு சர்வீஸ் பார்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களை தேடி ஒரு வாடிக்கையாளர்கள் வரும்போது கண்டிப்பாக அவங்க மூலமாக ரெஃபரன்ஸ்ல உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வரதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு உயர்ந்த அந்தஸ்து, ஒரு அங்கீகாரம் மீடியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்புகள், ஒரு 5க்கும் மேற்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3 மாசத்துக்கே நீங்க ஒரு பிஸி ஷெட்யூல்
ஷெட்யூலா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ், நீங்க கேட்ட இடத்துல ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.